என் தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒருவரை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்ட வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். இதை துரோகி என்று சொல்ல முடியாது, எதிரி என்று சொல்லலாம். ஏனென்றால் உன்னிடமிருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு, அதோடு ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கருப்பண்ணசாமி எந்த ஒரு காரியத்தையும் உன்னிடத்தில் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இது உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ செவி கொடுத்து கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இப்பேற்பட்ட விஷயங்களை செய்பவரை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு நல்லதை தான் செய்வார்கள் என்று நினைத்தது மிக பெரிய தவறு. உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ ஒருபோதும் கனவு கண்டு விடாதே. ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்று இவர்கள் மனதில் நினைத்து விட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடி வந்து விடுவார்கள். அதே நேரத்தில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் அருகில் இருந்தால் கூட இவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு நடக்கும் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ எதையெல்லாம் புரியாமல் நீ குழம்பி தவிர்த்து கொண்டிருக்கின்றாய். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்மை ஏமாற்றி போய் விடுகின்றவர்களையும் என்றும் நீயாகவே மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறாள். இவளை ஒருபோதும் நீ இன்னும் அறிந்திருக்கவில்லை. ஒருபோதும் ஒரு விஷயத்தை இவர் நமக்கு செய்வார் என்று நீ கனவில் கூட நினைத்தது இல்லை. என் குழந்தையே, உன் அப்பன் நான் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை. நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன். இந்த பெண் யார்? இவள் என்ன செய்கிறாள்? இவளால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் வெட்ட வெளிச்சமாகவே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண், அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்பு உடையவள் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண், ஆரம்பத்தில் உனக்கு இந்த பெண்ணுக்கும் இடையில் இருந்த நெருக்கமும் பழக்க வழக்கமும் அந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருந்து கொண்டிருந்தது. இருவரும் எந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பெரியவர்களால் தான் நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சரியான துணையை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள். அவர்களின் வாழ்க்கையும் நன்றாக இருந்தது. ஆனால் இந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவை முறித்து விட்டது. அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை. எப்படி திருமணமான பிறகு கூட இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த நேரடியாக எந்த ஒரு விஷயம் செய்துவிட முடியாதல்லவா? அதனைதான் தன் குடும்பத்தில் இருப்பவரிடம் தெரிவித்தால் அவர்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் அல்லவா? அதனால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தையும் தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டாள். இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை ரணமாக்கி விட்டது. இனிமேல் நாம் அவர்கள் இல்லத்தில் செல்லக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு
தள்ளிவிட்டது. ஆனால் அவளை தவிர மற்றவர்கள் எல்லோருமே அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்தார்கள். இருந்தாலும் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ காட்டிய வெறுப்பானது அவர்களுக்கு உன் மீது சற்று வேதனையை ஏற்படுத்திவிட்டது. இப்போது உன் குடும்பத்திற்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் இடையே பிரிவினை உண்டாக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் குடும்பம் பிரிந்துவிட்டது, இவர்கள் யாரும் முன்பு போல் இல்லை என்று நினைத்து கூட அந்த பெண் இன்னும் விடவில்லை. இனி எதிர்காலத்திற்கும் இந்த உறவானது தொடர்ந்து விடக்கூடாது, இந்த உறவு மீண்டும் மீண்டும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை காயப்படுத்திய இந்த பெண் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒவ்வொரு பற்றியும் தவறான விஷயங்களை உன்னுடைய குடும்பத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயத்தையும் ஒரு துளி அளவு கூட நல்ல விஷயமாக சொன்னது கிடையாது. எல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி மோசமானவர்களா என்று கேட்கும்படியாக இவர்கள் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இடத்தில் சொல்லும் போது அவர்களுக்கு உன் மீது இருந்த கொஞ்சம் நாசம் இருந்த அன்பும் இப்போது இல்லாமல் போய்விட்டது. இதை இன்னும் தொடரதான் செய்கிறேன். ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய எண்ணமானது அத்தனை மோசமாக இருக்கின்றது. அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பத்தில் உடன் பிறந்தவனுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் தன்னுடன் பிறந்த சகோதரியை வேலை வாங்கிவிடக்கூடாது, யாரும் இவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில்தான் இவள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாள். என் தங்க பிள்ளையே, இந்த பெண்ணின் வழியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தப்பட்டுதான் நினைக்கிறார்கள். நாமாக பேச விரும்பாத ஒரு மிக பெரிய எதற்காக நம்மிடத்தில் பேசுகிறார்கள் என்பது போன்ற மிக பெரிய தோரணை தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இந்த பெண்ணிடத்தில் இறங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றும். ஆனாலும் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் தான் இந்த வாழ்க்கையில் இவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியாமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் இவர்கள் நாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா என்று நாமாக நினைத்தாலும் கூட இவர்களை இப்படியே விட்டுவிட முடியுமா? காலம் முழுவதும் இந்த உறவு தொடர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே இவர்களை புரிந்து கொள்ளாத போது கூட என் பிள்ளை, இவர்களின் மீது உனக்கு அன்பும் இரக்கமும் பாசமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு பயணிக்கிறார்கள், என் அன்பினை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உன் நினைவுக்கு வரத்தான் செய்கின்றது. என் பிள்ளையே, இந்த பெண் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த பெண் மறைமுகமாக இருந்து கொண்டு மிக சாதுரியமாக இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்துவிட்டாள். இன்னும் அவர்களை உன் குடும்பத்தில் நெருங்கி வர முடியாத அளவிற்கு சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவ்வளவு சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? அவளுடைய எண்ணமானது சரியாக இருக்கட்டும், அவள் குடும்பையாவது அவர்கள் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி நீ ஒதுங்குவதுதானே இதற்கு ஒரே தீர்வு என்று நீயும் இப்போது ஒதுங்கி வாழ தொடங்கிவிட்டாய். என் குழந்தை, இதில் நேரடியாக தானே எல்லாம் நடக்கிறது, இதில் மறைமுகமாக என்று சொல்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இதில் நடக்கின்ற உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற போதெல்லாம் உன்னிடத்தில் அத்தனையும் சிரித்து சிரித்து இனிக்க இனிக்க பேசிக்கொண்டிருந்தால் உனக்கு கடைசி கட்டத்தில் தான் இவர்களின் உண்மையான குணம் என்ன என்று புரியும். தவிர ஆரம்பத்தில் உன்னை அதை பிரச்சனைகளை பற்றி நீயாகவே யோசிக்கும் போது
இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை. இப்படிதான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லோரையும் அவ்வளவு எளிதாக நீ நம்பிவிடாதே. இதைதான் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் என்றும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும். இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக முன்னேற்றத்தில் அழைத்து செல்லும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிக பெரிய உறவாக இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். எல்லாம் கைவிட்டு சென்று விட்டார்கள். யாரும் நமக்கு இல்லை என்று எப்போதும் நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட இடத்தில்தான் சில நல்ல உறவுகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும். அதனால் நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் விலகி வைத்துவிடு. நல்ல உறவுகளை எல்லாம் என் பிள்ளை நீ எப்போதும் உன்னோடு வைத்திருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் விழும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் எப்போதும் பொருந்தும். என் பிள்ளையே, இந்த வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன் கண்கள் கலங்கிதான் போவாய். ஏனென்றால் சொந்தம் பந்தம் என்பதெல்லாம் இப்போது பணத்தை மட்டும்தான் பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தேடி வருகின்றது. பணம் இல்லாத உறவுகளை இங்கு யாரும் திரும்பி கூட பார்ப்பதில்லை. அதே நேரத்தில் ஒருவரிடத்தில் பணம், நல்ல வசதியும் வாய்ப்புகளும் இருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படுவதும், பணம் இல்லாதவர்களை தலையில் போட்டு மிதிப்பதும் அவர்களின் வேலையாக மாறிவிட்டது. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, எதை கண்டும் வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலையை கண்டும் வேதனைப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு, உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் காரணமாக இருந்த இவர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும். இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு? இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு? இவர்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தார்கள்? இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதையும் புரிந்து கொண்டு நீயாக இவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். என் பிள்ளையே, இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள் என்று நினைத்து நீ எப்போதும் சந்தோஷப்படு. உன்னை என்றும் தேடி வருகின்ற நல்ல உறவுகள் தான் உனக்கான உண்மையான உறவு என்பதையும் நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்த இவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனை ஒன்று கிடைக்கத்தான் போகின்றது. அதுவரையிலும் நீ பொறுமையோடு இரு. உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் நீ கவனமாக இரு. நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது என்று எந்த ஒரு முயற்சியையும் எந்த ஒரு செயலையும் நீ தொடங்காமல் விட்டு விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ முன்னேறுவதற்கான நாள் மிக விரைவிலே வரப்போகின்றது. அதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பண்ண சாமி நானே உனக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.